தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பிற்கிய சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக நான் பாவம் செய்தால் அவரை எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறையா என்று கேட்கின்றார்கள். அதற்கு 7 முறை அல்ல, 70 முறை 7 முறை என்று கூறுகின்றார். அன்பிற்கிய சகோதரமே, இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் வசனங்கள் 21 35 முடிய உள்ள வசனத்தில் இயேசு மன்னிப்பின் பற்றி கூறுகின்றார். அரசர் ஒருவரிடம் பணியாளர் ஒருவர், ஒரு பணக்காரர் அவரிடம் கடனாக பணம் வாங்கியிருந்தார். அதை கட்ட முடியாததால் அவரிடம் மன்னிப்பை கேட்கின்றார். அவரும் அவரை மன்னித்து அனுப்புகின்றார். ஆனால் அந்த பணக்காரன் தன்னுடைய கூட இருக்கின்ற சகோதரன் ஏழை, அவரிடம் பணம் வாங்கியிருந்தார். அதை அவர் கட்ட முடியாதால் அவரை மன்னிக்காமல் அவரை சிறைச்சாலையில் அடைக்கின்றார். இதை கேட்ட அரசரோ கோபம் கொண்டு அவனை அழைத்து, நான் உன்னை மன்னித்தது போல நீ அவனை மன்னித்திருக்க கூடாதா என்று கூறி அவனை சிறைச்சாலையில் அடைக்கின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இயேசு இரக்கமுள்ளவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுகின்றார். நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை மன்னியுங்கள் என்று கூறுகின்றார். நாம் எவ்வாறு பிறரை மன்னிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் கூறுவது போல நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மன்னிப்போம். ஏனென்றால் நம்முடைய இறைவன் நம்மை மன்னிக்கின்றார். நம்முடைய இறைவன் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருந்து நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னித்து அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது அவரும் நம்மை மன்னித்து அன்பு செய்து வாழ்வார். ஆகவே அன்புமிக்க சகோதரமே, இயேசுவை போல நாமும் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னித்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இந்த புதிய நாளை ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான மன்னிப்பின் நாளாக ஏற்றுக்கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.